ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் மட்டன் சுக்கா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாம் மட்டனை மேரினேட் பண்ணிடலாம். அதுக்காக நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1 டீஸ்பூன் பெப்பர், 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், தேவையான அளவு உப்பு, இவ்வளோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இதை நாம் 30 நிமிஷம் அப்படியே மேரினேட் ஆக விட்டுடலாம். மட்டன் மேரினேட் ஆனதும் அதை குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணி 4 விசில் வர்றது வரை வெயிட் பண்ணலாம். மட்டன் குக் ஆனதும் ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் ஆயில் சேர்த்துடலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிறது வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் நான் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அஞ்சு நிமிஷம் அதை அப்படியே எண்ணெயில் ஃப்ரை ஆக விட்டுருங்க. ஆனியன் கொஞ்சமாக வதங்கினதும் 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே ஃப்ரை ஆக விட்டுருங்க. இதில் நாம் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். அதுக்காக நான் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அதோட பச்சை வாசனை போகிறது வரை அதை நல்லா கிளறி எடுத்துடலாம். இப்போ நம்ம இதில் மசாலா சேர்த்துடலாம். அதுக்காக நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இவ்வளோ சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணி தக்காளி நல்லா வதங்குறது வரைக்கும் அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் நாம் இப்போது வேக வச்ச மட்டனை சேர்த்துடலாம். மட்டனை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க, அதோட தண்ணியை நம்ம அப்புறமா சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு மட்டனை மட்டும் சேர்த்து அதை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நாம் அந்த மட்டன் ஸ்டாக்கை சேர்த்துடலாம். கொஞ்சமாக கிளறி விட்டுக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிடலாம். இப்போ அதோட தண்ணியெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவைன்னா பெப்பர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நாம் இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துடலாம். ரொம்ப சுவையான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு.
இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.